வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து, தமிழர் திருநாள் வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து. புத்தாண்டுனாலே நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்போம். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் அதை கரெக்டாக பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அல்லது காலேஜில் ஜாயின் பண்ணி படித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அல்லது சம் டிகிரி முடிக்கணும், இல்லை பர்சனல் கோல்ஸ் 20-30 பவுண்டு குறைக்கணும், ஒரு மாரத்தான், ஹாஃப் மாரத்தான் சைன் அப் பண்ணணும், அல்லது எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறையா ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுப்போம். இந்த ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வரும். மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப தூரத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகாது. அது நம்ம மருந்து சாப்பிட்ற மாதிரி, மருந்து வேலை செய்கிற வரைக்கும் அது வேர் டவுன் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் பழைய இடத்துக்கே போயிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வெயிட்டு குறைக்கலாம்னு நினச்சி இறங்குவோம். அதில் 20-30 பவுண்டு குறைச்சிட்டு ஒரு வருஷம் கழித்து 2வது வருஷம் போய் பார்த்தோம்னா திருப்பியும் பழைய இடத்துலையே தான் இருப்போம். அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸும். ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும், அப்படியே நாளாக பழைய மாதிரி வந்துடுவோம். பழமொழி சொல்லுவாங்கள்ல, கழுதை தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி. ஆனால் அதற்கு என்ன காரணம்னா, மோட்டிவேஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த புத்தகம் கண்ணில் பட்டுச்சு. இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் ரிட்டன் பை ஜேம்ஸ் கிளியர். இந்த புத்தகத்தினுடைய பிக்கஸ்ட் டேக்அவே என்ன தெரியுங்களா? We do not rise to the level of our goals. We fall to the level of our systems. கோல்ஸ் மட்டும் பத்தாது, அதில் கீழே என்ன சிஸ்டம்ஸ், அந்த சிஸ்டத்தை நம்ம செயல்படுத்தி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, அந்த சிஸ்டம்ஸ் ரொபஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்டும் நல்லா ரொபஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணேங்க. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ்? அதாவது நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஒபீஸாக இருந்தேன், 220 பவுண்ட்ஸ். அப்புறம் அன்ஹெல்த்தி, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, டோட்டலாகவே ஐ டென்ட் லைக் மை செல்ஃப். அப்புறம் சடன்லி இல்லை, ஓவர் த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா அந்த ஹெல்த் பாட்காஸ்ட்ஸ் எல்லாம் நிறையா கேட்டு, புத்தகங்கள் நிறையா படித்து, நண்பர்கள்ட்ட பேசி, கோச்சு அவர்களோடையெல்லாம் என்கேஜ் பண்ணி, நவ் ஐ brought my weight down to 185 to 188. பட் இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் நான் முடிக்கல அந்த ஜேர்னியை, லாங் வே டு கோ. பட் என்னென்னா, இந்த கோர்ஸில், இந்த ஜேர்னியில் இருக்கும்போது ஐ கேம் டு நோ ஸோ மெனி டெக்னிக்ஸ், ஸோ மெனி டூல்ஸ், நிறையா சயின்டிஃபிக் பேசிஸில் எனக்கு நிறையா புரிய வர ஆரம்பிச்சிது. ப்ளஸ் அதையெல்லாம் நான் பர்சனலாக லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரிசல்ட் என் கண் கூட பார்க்க முடிந்தது. அப்படி இருக்க பட்சத்தில் இதையே மற்றவங்களுக்கும் சொல்லக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட சொல்லலாமே அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் செட்டில் ஆரம்பித்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபிட்னஸ். இது ஒரு சப்போர்ட் குரூப். இதில் இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அது மாதிரி மற்றவங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்க சொல்லட்டும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு சப்போர்ட் குரூப் தான் அது. இதை சேரிட்டிக்கு பணம் ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இப்போ என்னென்னா, இதனுடைய சீசனல் கிக் ஆஃப், அதாவது நியூ இயர் சீசனல் கிக் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ஜனவரி எண்டிலிருந்து 3 மாதம் இதை நம்ம பண்ண போகிறோம். நான் லீட் பண்ணுறேன். எவ்ரி வீக் இன் பர்சன் மீட்டப் இருக்குது. அதில் சில அரோபிக் டெக்னிக்ஸ் லைக் ரன் வாக் மெத்தட், லோ ஹார்ட் ரேட் ட்ரைனிங், அந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முக்கியம், மசில் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வெரி வெரி எசென்ஷியல். அடுத்தது ஸ்ட்ரெச்சிங், இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி எண்ட் ஆஃப் 3rd மந்தில் ஆப்ஷனல் கோல் ஆஃப் டூயிங் 5K, 10K ஆர் 15K ஆர் ஹாஃப் மேரத்தான். இந்த ஆப்ஷனல் கோல் வைக்கிறது ஒரு ஃபினாலே வீக்கு அப்படி முடிக்கும்போது நீட்டாக முடிக்கலாம் அப்படின்றதுக்காக. இதை நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்து இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ஃபார்மில் சைன் அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் 2 இன்ஃபர்மேஷனல் செஷன் இருக்குது. ஒன்று தமிழில் ஃபஸ்ட்டு செஷன், 2வது செஷன் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில். தென் நம்ம குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் கம்யூனிகேஷன்லாம் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, நம்ம மீட் பண்ணுவோம், டெக்னிக்ஸ் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில் கொடுக்கப்பட்ட நிறையா மெத்தடாலஜிஸ், டெக்னிக்ஸை we are going to implement throughout the season.
3 month சீசன். எனக்கு பர்சனல் சேலஞ்ச் என்னென்னா, இந்த ஃபஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக்கில் எத்தனை பேர் சைன் அப் பண்ணியிருக்காங்களோ, எத்தனை பேர் ஷோ அப் பண்ணுறாங்களோ, அத்தனை பேரும் லாஸ்ட் வீக் ஃபினாலே இருக்கும்போதும் இருக்கணும் அப்படின்னு. பழைய மாதிரியே திருப்பியும் ஆரம்பிக்கும்போது ஒரு 50 பேர் 100 பேர் ஜாயின் பண்ணிட்டு கடைசியில் 4 பேர் 5 பேர் இருக்கிறது கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக ஏற்புடையதல்ல. அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். ஜாயின் மீ, லெட்ஸ் ஹேவ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ் இன் அவர் லைஃப். ஏன்னா அந்த பேசிஸ் இருந்தால் தான் நம்ம ப்ராடக்ட் வச்சு என்டர்ப்ரனரியாக சக்ஸஸாகவும் வர முடியும். இல்லை லைஃப்பில் வேறு எந்த விதத்தில் சக்ஸஸாக வரணுன்னாலும் படிக்கணும், காலேஜில் டிகிரி முடிக்கணும், எனிதிங் சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அல்லவா? ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you. வாழ்க வளமுடன்.